வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் நெல்லை மாவட்டம் சின்னாபின்னமான நிலையில் நெல்லை மாநகர் பகுதிகள் 3வது நாளாக தத்தளிக்கிறது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் கனமழை பெய்ததன் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பள்ளிகளில் தங்கியுள்ள தங்களுக்கு தற்காலிகமாக தங்குமிடம் ஏற்பாடு செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறினால் ஏற்பாடு செய்வதாக சொல்லிவிட்டு கண்டுகொள்ளாதவாறு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் காரிசாத்தான் கிராமத்தில் தரைப்பாலம் மூழ்கி காட்டாற்று வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தில் தத்தளித்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட ஏராளமான மக்களை இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் PSP நகர், கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 80 பேரை இந்திய கடலோர காவல்படை பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். இதேபோல் நாணல்காடு பகுதியிலும் 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் ஸ்ரீவைகுண்டம் செல்லும் வழியிலுள்ள பத்மநாபமங்கலம் கிராமத்தில் மீட்புப் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிக்கி தவிக்கும் மக்களை காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை கப்பலான சுஜய் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து வரப்பட்ட நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டன. நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மணக்காவலன் பிள்ளை குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் சிக்கி தவித்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அதிமுக நிர்வாகிகள் மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வீடுகள் இடிந்து சேதமடைந்த மக்களை சந்தித்த அவர் உதவி செய்து ஆறுதல் கூறினார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மழை பெய்த நேரத்தில் நாங்கள் அத்தைகுண்டான் கால்வாயை சீர் செய்து செம்ம செய்து அந்த தண்ணியெல்லாம் உபரிநீரெல்லாம் அந்த பகுதிக்கு செல்லாமல் பாதிப்பு ஏற்படாத ஒன்றாமல் அதை செய்து வந்தோம். அந்த செய்த மராமத்து பணியை கூட இன்றைக்குள்ள நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால்தான் அந்த இளையசுந்தர் சாலையிலையும் அந்த ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் அந்த மகாலட்சுமி நகர் போன்ற பகுதியெல்லாம் இன்றைக்கு வெள்ளக்காடாக இருக்கின்றது. இதற்கு பிறகாவது சம்பவம் நடந்த பிறகாவது அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் விழித்துக் கொண்டு அந்த நிவாரணப் பணிகளை செய்திருக்க வேண்டும். இதுவரை செய்யாமல் இருக்கின்றார்கள். நெல்லை மாவட்டத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவுவின் சொந்த ஊரான ராதாபுரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை விடியா திமுகவினர் பார்க்கவில்லை என்றும் எவ்வித உதவிகளையும் செய்யவில்லை எனவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான IS இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் ஆளுங்கட்சியினர் யாரும் வந்து பார்க்கல. எங்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தான், எங்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தான் அவங்கள மண்டபத்தில் தங்க வச்சு இன்னைக்கு வர சாப்பாடு போட்டுட்டு இருந்தது அதிமுக தொண்டர்கள் தான். அதுபோல் எல்லா இடங்களிலும், உதாரணமாக விஜயபதியிலையும் அந்த விஜயபதி பஞ்சாயத்துலையும் நாங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கோம். எனவே முழுமையாக இந்த யார் யாருக்கு எந்த பாதிப்பு, வீடுகளை இழந்தவர்கள் இருந்தாலும் ஆடு மாடு இருந்தாலும் கணக்கெடுப்பு எடுத்து எங்கள் இயக்கத்தின் சார்பில் தேவையான நிதி உதவி நிச்சயம் அளிப்போம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரியநாயகிபுரம் பகுதியில் பரவலாக பெய்த கனமழையால் 7 வண்ணால் குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட குடிமராமத்து பணிகளாலேயே குளம் நிரம்பியுள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் இதற்கு காரணமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சென்ற ஆட்சியில் எடப்பாடியார் குடிமராமத்து செய்த காரணத்தால் நிலத்தடி நீர்மட்டம் எல்லாமே எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதனால் பல ஏக்கர் நிலம் எங்களுக்கு விவசாயத்துக்கு விவசாயம் செய்வதற்கு எங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. முக்கிய காரணமாக இருந்த எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் தெற்கு தலைமருங்கூர் பாகனவயல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அப்பகுதியினர் அரசு நிர்வாகம் தங்கள் பகுதியை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். வரையும் இந்த ரோடை சரி செய்ய இன்னும் அதிகாரி முன் வரவில்லை. நாங்களும் அதிகாரிகளில் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம், முறையிட்டிருக்கோம். ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போய் பேசியிருக்கோம். அவங்க இது என்ன செய்கிறாங்கன்னா கவனம் செலுத்தலை. என்ன செய்கிறாங்கன்னா இது கேட்டால் பல சாக்கு போக்கு சொல்கிறாங்க. நிதி இல்லை, அதில் இது இல்லை, நீங்கள் எம்எல்ஏட்ட பிரச்சனை கொடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் பல தடவை கொடுத்தோம், கோரிக்கை கொடுத்தோம். எங்களுக்கு இந்த ரோடுக்கு இன்னும் அதுக்கான முன் வரவே இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள புதுக்குடி கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் மழைநீர் வெளியேற முடியாமல் வயல்வெளிகளில் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் 250 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் மிகுந்த வேதனையடைந்துள்ள விவசாயிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வாய்க்கா அது பொது வாய்க்கா, அதுக்கு பொது வாய்க்கா. இது பொது வாய்க்கா நீரை மூடுனால தான் இப்படி ஒவ்வொருத்தரும் மூடிட்டு போனால் விவசாயம் அழிஞ்சு போகும். அழிவுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் வழி வகுக்கிற அந்த அரசு வழி வகுக்கிறாங்க. ஏன்னா இது வழி வகுக்கிறாங்க. விவசாய வாழ்வார வருஷக்கணக்கில் விவசாயத்தை வாழ வைங்க. சும்மா இந்த வாய்க்கால் மூடுனதுனால விவசாயம் 250 ஏக்கர் வீணாகி வெட்டியாகி அழிவாகி போச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி 1வது வார்டு எம்ஆர் பட்டினம் தெண்டல் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்துள்ளது. சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து தகவல் தெரிவித்த நிலையில் கண் துடைப்பிற்காக வார்டு கவுன்சிலர் மற்றும் பேரூராட்சி சேர்மன் ஆகியோர் நேரில் பார்த்துவிட்டு போட்டோ மட்டும் எடுத்து சென்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேங்கிய மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூரில் வெள்ளத்தில் சிக்கிய 2 மூதாட்டிகள் மற்றும் கால்நடைகளை தீயணைப்பு படையினருடன் அப்பகுதி இளைஞர்கள் இணைந்து மீட்டனர். மாவட்ட நிர்வாகம் மழைநீர் செல்லும் ஓடைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து வெள்ளநீர் வடிய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மண்டல மாணிக்கம் குண்டாற்றில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீரில் சிக்கி தவித்த பொதுமக்களை தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி கிராமத்தில் உள்ள வாகைக்குளம் கண்மாய் நிரம்பி வடகரை சாலையில் உள்ள 2 தரை பாலங்களையும் மூழ்கடித்ததால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வேறு வழியின்றி பொதுமக்கள் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் வாகைக்குளம் மழை பகுதியை ஒட்டி கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாயில் இருந்து வெளியேறும் நீரில் தவறி விழும் முதியவரின் வீடியோ வெளியாகி உள்ளது. பெரியார் பிளவக்கல் அணையில் இருந்து சுமார் 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கண்மாய்கள் வேகமாக நிரம்பியுள்ள நிலையில் வில்வராயன் குளம் கண்மாயில் இருந்து வெளியேறும் வெள்ள நீரில் தவறி விழுந்த நபர் தானாகவே தத்தளித்து வெளியேறும் காட்சி வெளியாகியுள்ளது. ஐயா விழுந்துட்டாரு, தண்ணியில் விழுந்துட்டாரு அவரு. அந்த விழுந்துட்டாருல தண்ணியில் விழுந்துட்டாரு அவரு. அடிச்சு சொல்லுது ஒரு ஆளு. இல்ல தப்பிக்காரு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்திராயிருப்பு பேருந்து பணிமனைக்குள் புகுந்த மழை நீரால் பேருந்துகள் நிறுத்த வழியில்லாமலும் பேருந்துகளை பராமரிக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே விடியா திமுக அரசு உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவில் உள்ள கோஸ்குண்டு ஊராட்சியில் முத்துசாமியாபுரம், ஆத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் நெற்பயிர்கள், சோளப்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் மிகுந்த கவலையடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். இருக்கிற காசை ஃபுல்லாக அந்த நெல் பயிருக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இதே எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்தால் தான் எங்களுக்கு முதல்ல கைப்பிடி எல்லாமே இருக்குது. இது எங்களுக்கு இப்படி மழை பெஞ்சு நஷ்டமாயிருந்தால கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குமே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே கீழ்பூசனூத்து கிராமத்தில் தொடர் மழையால் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 7 மாத கர்ப்பிணி பெண், 4 வயது குழந்தை உட்பட 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் கடும் வெள்ளத்தால் பாதிப்படைந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிமுக கவுன்சிலர் விஜயலட்சுமி உணவு வழங்கினார். அப்போது செயல் அலுவலர் மற்றும் அதிமுக பேரூர் கழக துணை செயலாளர் கந்தசாமி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் பகுதியில் தேங்கிய மழைநீரானது அதிமுக கவுன்சிலரும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட கழக செயலாளருமான அக்ஸா கண்ணன் முயற்சியில் ஜேசிபி மூலம் வெளியேற்றப்பட்டது. மேலும் செம்மங்குளத்தை தூர்வாரி கரை கட்ட விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.